இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது வந்து அத்தோ மாதிரியான ஃபுட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அத்தோ எப்படி பண்ணுறதுன்றதை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் 1 கப் அளவுக்கு வந்து கடலைப்பருப்பு ஒரு 1 ஹவருக்கு நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் பாதிக்கும் மேலேயே ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மட்டும் மீதி வந்து அந்த கடலைப்பருப்பை எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளஸ் 2 வரமிளகாய். அது கூட இந்த பூண்டு வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு இதை போட்டு ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா அரைச்சிக்குவோம். இதை வந்து கொஞ்சம் பொறுன்னு இருக்க மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சிட்டு வருவோம். பாருங்கள், நம்ம அரைச்சிக்கிட்டாச்சு. இது வந்து லைட்டாக பொறுன்னு இருக்கணும், அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப்பு வந்து நாங்கள் பச்சரிசி மாவு எடுத்துருக்கோம். அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். 1 கப்பு அரிசி மாவுக்கு இது மாதிரி ஸ்பூனால் நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு இதோட ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி இதில் நம்ம வந்து அந்த கடலைப்பருப்போட வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம். பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பூண்டு போடாதவங்க இந்த பெருங்காயத்தூளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு போட்டிங்க அப்படின்னா பெருங்காயத்தூள் ஆட் பண்ண வேண்டாம். இதை வந்து நம்ம கரைச்சிப்போம். நம்ம அடுப்பு பற்ற வச்சு வானல் போட்டு அதில் ஆயில் வந்து ஊற்றி எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம். இந்த அத்தோ தட்டைக்கு வந்து நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு. இப்போ காரம் பத்தலை அப்படின்னா நீங்கள் லைட்டாக சில்லி ஃப்ளாக்ஸ் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டாக மிளகாத்தூள் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து இந்த மாவு இருக்கணும். இது மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை இது மாதிரி ஒரு குழிக்கரண்டியாக எடுத்துக்கோங்க. நாங்கள் பாருங்கள் ஒரு குழிக்கரண்டியில் பாதி தான் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கிட்டு இதில் ஒன்றா ஊற்றி எடுக்கணும். ஊற்றினதுக்கப்புறம் நீங்கள் வந்து சிம்மிலே வச்சுக்கோங்க, ஃபுல்லாக வைக்காதீங்க. வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதுக்கப்புறம் திருப்புங்க. உடனே திருப்புனிங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கனால பிச்சுட்டு வந்துடும் எல்லாமே. அதனால் இது மாதிரி கொஞ்ச நேரம் கழித்து திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நல்லா மொறுன்னு ஆனதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா செவந்துருச்சு, தட்டை நல்லா மொறுன்னு ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம இப்போ எடுத்துருவோம். இதே மாதிரி மற்ற எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இதோ நம்மளுடைய அத்தோ தட்டை ரெடி. இதை வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி அத்தோ செய்கிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஆதிஸ் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.